ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா COVID-19 சொல்லக்கூடிய இந்த கொரோனா வைரஸால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட சூழ்நிலையிலும் நிறைய துறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த துறைகளில் பார்த்திங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் துறையும் வந்து ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இது போல டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அப்படி கூட இந்த இன்டர்நெட்டோட வேகம் அப்படின்றதும் சரி, அவங்களோட மொபைல் ஸ்பீடு அப்படின்றதும் சரி, ரொம்ப வந்து மந்தமான நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இதை பற்றின ஒரு நியூஸ் தான். அதாவது இதை வந்து எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறது, அதாவது உங்களோட இன்டர்நெட் வேகத்தை வந்து எப்படி வந்து அதிகரிக்கிறது, அதே சமயம் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது கன்சம்ஷன் பண்ணக்கூடிய டேட்டாஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக மொபைலில் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏதோ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவோட லெவலை வந்து எப்படி வந்து உங்களால் முடிஞ்சது. இப்போ 100 MB யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 50% 50 MB குறைக்க முடியும். உங்களோட அந்த டேட்டா சேம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணி இருந்தால் உங்களால் அந்த டேட்டா கன்சிடர் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃபையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலோட ஸ்பீடு வந்து ஸ்பீட் மீன்ஸ் உங்களோட மொபைல் ப்ராசஸ் ஆகக்கூடிய ஸ்பீடு. இப்போ நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி உடனே டக்குன்னு ஓப்பன் ஓகேங்களா? அதான் சொல்கிறேன். இது போல் இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களை வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலமாக, கிட்டத்தட்ட ஒரு ட்ரிக் மூலமாக வந்து பண்ணலாம். அந்த என்ன ட்ரிக் நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்டேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எனேபிள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டூ நாட் ஆட்டோ அப்டேட் அப்படின்னு கொடுத்துங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து டன் கொடுத்துக்கோ. இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1.5 GB, அதாவது நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பிளான் வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB அப்படின்ற மாதிரி டேட்டா பிளான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு போட்டக்கூடிய டேட்டா பிளானாக இருக்கட்டும், யாருக்கு போட்டுக்கிற டேட்டா பிளானாக வேணால் இருக்கட்டும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் கூட இந்த ஒரு ஆட்டோ அப்டேட் அப்படின்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்டேட் வந்து விட்டாங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் கொடுத்த செட்டிங்ஸ் என்னன்னா, இந்த செட்டிங்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர் எனி நெட்வொர்க் இல்லை ஓவர் எனி வைஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலை நீங்கள் வந்து நெட்டில் கனெக்ட் பண்ணலாம், ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணலாலும் சரி, இல்லை இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணாலும் கூட ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே வந்து அது வந்து அப்டேட் பண்ணிக்கும். அப்படி உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு MP அப்படின்றது தேவைப்படும். அதுபோல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆப் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300-400 MB வந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் வந்து உங்கள் டேட்டாவில் வந்து ரிடக்ஷன் செய்யப்படுது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இது போல் இருக்கக்கூடிய இந்த ஒரு கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டதுனால நிறைய ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வந்து முக்கியமாக தான் இருந்திருக்கு. மேடம் உங்களோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதும் வந்து இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கிளியர் லோக்கல் சர்ச் ஹிஸ்ட்ரி அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட இதுவரையும் நீங்கள் வந்து பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலம் இந்த கிளியர் கேட்ச் கொடுக்குறது மூலமாக வந்து உங்களோட இந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து லோடாக வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்து லோட் ஆகக்கூடும் சரி, அதே போல் உங்களோட அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகக்கூடிய டைம் அப்படின்றதும் சரி ரொம்பவே வந்து குறைக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ். இது வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்க் மீ எவ்ரி டைம், அதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை டவுன்லோட் ஆகக்கூடாது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை வந்து நீங்கள் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் அப்டேட் ஆகிறத நீங்கள் தடுக்கலாம். இது மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு 300-500 MB வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆகட்டும், அதே போல் நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூபாக இருக்கட்டும், அல்லது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இது போல் கூடிய நிறைய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், இது போல் கூடிய அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டாப் சைடில் கூட அந்த கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். அந்த குவாலிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வரையும் 360 பைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். உங்களோட டேட்டா
எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டேட்டா பிளானை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 360 அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கும்போது உங்களுக்கு டேட்டா கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 360க்கு பதிலாக வந்து 240 அப்படின்றது கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது கொடுக்கும்போது உங்களுக்கான டேட்டா தான், அதாவது இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிற நேரம்னா வந்து ஒரு 10 MB தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது இந்த ஒரு குவாலிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது மூலமாக வந்து உங்களுக்கு அந்த 10 MB அப்படின்றது 10 MB அப்படின்றது 5 MB குறைக்கப்படும். இது மூலமாக வந்து நீங்கள் டேட்டா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் யூசேஜ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த யூடியூப் விட்டு வெளியே வந்துருங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. உங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் இது போல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் டிசேபிள் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கோம், அதாவது ஷேர் சாட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இது போல் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதில் போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு போஸ்ட் வேணா இருக்கட்டுமே அந்த ஒரு போஸ்ட் அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அது ரிசீவ் ஆகும்போது அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நெட்டை வந்து கன்சம்ஷன் பண்ணும், இன்டர்நெட்டை வந்து டேட்டாஸ் வந்து கன்சம்ஷன் பண்ணும். அதையும் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஞ்ச நாளுக்கு மட்டும் இந்த குவாரண்டைன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாள், அதாவது இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கிற அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது மூலமாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவான டேட்டா வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் யூசேஜில். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து கரண்ட் டைமில், அதாவது இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிக்க உங்கள் மொபைலில் வந்து உங்கள் மொபைலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் இருந்தாலுமே கூட நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் தான், ஒரு 5 அப்ளிகேஷன் ஒரு 6 அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து மெயினாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஏன் டிசேபிள் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எந்த ஒரு வீடியோ வரலாம், அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கூட வரலாம், இது போல கூடிய இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போதும் சரி உங்களுக்கு அந்த ஒரு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து கன்சம்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட் ரன் ஆகும்போது. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்யலனாலுமே கூட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டேட்டா அப்படின்றது கன்சம்ஷன் செய்யப்படுது. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை டிசேபிள் அப்படின்னு பண்ண இந்த ஒரு எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் டிசேபிள் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து டேட்டா கன்சம்ஷன் பண்ணுறதும் சரி பேட்டரியை வந்து எடுத்துக்கிறதும் சரி நீங்கள் தடுக்க முடியும். இது மூலமாக வந்து உங்களோட நெட் ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே சேம் பேட்டரி லைஃபையும் வந்து பேட்டரி லைஃபையும் அதிகப்படுத்த முடியும். சேம் டைம் உங்களோட டேட்டா யூசேஜ் அதையும் குறைச்சிக்க முடியும். அதே போல் தேவையில்லாத கேட்ச் ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் வந்து மொபைல் வந்து ஹேங் ஆகும் பாருங்கள், நிறைய வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மொபைல் வந்து ஹேங் ஆகும். அப்படி ஹேங்கிங் ப்ராப்ளத்தையும் வந்து உங்களால் குறைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் ஃபைல்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த கேட்ச் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் டேட்டா அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இதுவரையும் வந்து நீங்கள் அந்த மொபைல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அப்டேஷனும் சேர்ந்தே வந்து இது கூட வந்து ரிலீவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த அப்ளிகேஷன் இருக்கோ அந்த எல்லா அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணாத ஒரு அப்ளிகேஷனை பார்த்து அது போல செட்டிங்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீடியோக்களும் சரி தேவையில்லாத அப்ளிகேஷனும் சரி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறது மூலம் உங்களோட டேட்டா கன்சம்ஷனை வந்து குறைச்சிக்க முடியும், இன்டர்நெட் ஸ்பீடை அதிகரிக்க முடியும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து இப்போ டிக்டாக் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டிக்டாக் அப்படின்ற ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில ஆட்ஸ் வந்து விளம்பரங்கள் வரும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக அது அந்த ஒரு இது வந்து என்ன ஆகும்னா வேறு ஒரு ப்ரௌசருக்கு வந்து லிங்க் கொடுக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரௌசர் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இது போல் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம தடுக்கணுன்றதுக்கான இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்குறது மூலமாக உங்களோட இப்போ டிக்டாக் மட்டும் யூஸ் பண்ணால் டிக்டாக் மட்டும் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்பும் வந்து ரன்னிங் ஆகாத காரணத்தால் ஒட்டுமொத்த இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து அந்த டிக்டாக் அப்ளிகேஷன் மட்டும் போய் சேர்றதுன்னு காரணத்தால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதாவது நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக நடக்கும், அக்யூரஸியாக நடக்கும். அதே போல் பேக்ரவுண்டில் எந்த ஒரு டேட்டாவும் வந்து உங்களுக்கு கன்சம்ஷன் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ டவுன்லோட் ஆர் ஈவன்
வைஃபை ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னா இது போல் ஒரு சில மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து மொபைலுக்கு வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஓஎஸ் வந்து விடுவாங்க. அப்படி விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்து வச்சிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு சரி அந்த ஓஎஸ் அப்படின்றது டவுன்லோட் ஆகிட்டு மொபைல் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிட்டு திரும்பி ரீஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஆகும்போது என்ன நடக்கணும், இதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 400 500 MB பக்கம் வந்து தேவைப்படும். அப்படி தேவைப்படும் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கிற டேட்டா வந்து உங்களோட பர்மிஷன் எல்லாமே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகும்போது இல்லை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் பாதியில் போய் கட் பண்ணாலுமே கூட எப்படி பார்த்தாலும் வந்து பாதியில் கட் பண்ணும்போது ஒரு 100 MB 200 MB பக்கம் காலி ஆகும். அது காலியான பிறகு நீங்கள் அதை கொடுத்தாலும் மூணு தான் கொடுக்கலாம் முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போலவே நீங்கள் இன்னொரு செட்டிங்ஸ் வந்து மாற்ற வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆரோக்கிய சேவை ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா ஃபர்க்ரவுண்ட் அடுத்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபர்க்ரவுண்ட்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ ஆரோக்கிய சேவை அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கரண்ட் ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுது. அதாவது பேக்ரவுண்ட் அதாவது இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இல்லை வந்து இடையில இந்த விளம்பரங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்லேருந்து விளம்பரம் வருது அப்படின்னா அந்த ஒரு விளம்பரம் வரக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு இந்த ஒரு ஆப் மூலமாக தான் வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அதனால வரக்கூடிய டேட்டா வந்து யூஸ் பண்ணக்கூடிய அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அதாவது அதுக்கு பேர் தான் பேக்ரவுண்ட் டேட்டா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது போல் வந்து நிறைய வந்து ஆட்ஸ் வரதும் சரி ஒரு சில அப்ளிகேஷன் வந்து வேறு ஒரு அப்ளிகேஷனும் சரி வேறு சில டைரக்ட் பண்ணதும் சரி அதாவது ரீடைரக்ட் ஆகும் வேறு சில வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம குறைக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் அப்படின்றத இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து டிசேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் அதிகபட்சமான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ரிடக்ஷன் பண்ண முடியும். உங்களோட பர்மிஷனே இல்லாமல் வேறு ஒரு சைட்டுக்கு ஓப்பன் ஆகிறதும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு ஆப்பில் ஓப்பன் பண்ணலாம். இல்லை வந்து நிறைய வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது வேறு, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆட்ஸ் வந்து விளம்பரம் வரும். நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அது போல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது அந்த பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. தயவுசெய்து டிசேபிள் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது வந்து ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு விஷயம். சரி, ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் நான் பார்க்கக்கூடியது உங்களோட மொபைலில் வந்து இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அல்ட்ரா டேட்டா சேவிங் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு டேட்டா சேவிங் மோடில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எனேபிள் பண்ணுறது மூலமாக வந்து அதிகபட்சம் நீங்கள் வந்து இதில் வந்து டேட்டா லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ பர் டேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 2 GB இருக்குன்னா 1 GB வரலையும் யூஸ் பண்ணணும். அந்த 1 GB வரலையும் யூஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து அல்ட்ரா டேட்டா சேவிங் மோட் மூலமாக வந்து எனக்கு வந்து என்னோட மொபைல் இன்டர்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகணும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் வந்து 1 GB தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் அதாவது ஒரு ரிமைண்ட் பண்ணணும். அந்த ரிமைண்ட் பண்ண பிறகு நான் வந்து எனக்கு தேவையான யூஸ் பண்ணிங்க இல்லை அப்படின்னா அந்த இன்டர்நெட் வந்து அதுக்கப்புறம் ஆக்சசிபிள் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஒரு பர்டிகுலர் பேஜ் அதாவது இந்த க்ரோம் ப்ரௌசரோட உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்துருங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் பண்ணக்கூடியது இந்த லைட் மோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லைட் மோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன் இது வந்து எனேபிள் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள், யூடியூப், இங்கே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ், EBFO இது போல் வந்து நிறைய வந்து ஆப்ஸோட அதாவது நிறைய வெப்சைட்ஸோட லைட் மோட அதுக்கான வந்து ஒரு இது வந்து காட்டுது. இது போல் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து லைட் மோட வந்து லைட் மோட் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலமாக வந்து நிறைய வந்து டேட்டா வந்து ரிடக்ஷன் பண்ண முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் அதாவது க்ரோம் ப்ரௌசரில் வந்து நேரடியாக வந்து ரீடைரக்ட் ஆகும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேட்டா வந்து உங்களால் ஈஸியாக வந்து இதில் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். கன்சியூம் ஆகிறத ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து நான் யூஸ் பண்ணணும் ஆனால் வந்து லெஸ் டேட்டாவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் போய்ட்டு இப்போ ஃபேஸ்புக் லைட் இருக்குது, அதே போல் வந்து யூடியூப் லைட் இருக்குது. இது போல் கூடிய நிறைய ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிகமாக வந்து லைட் அதாவது ஃபேஸ்புக் லைட் இது போல் வந்து லைட் சம்மந்தப்பட்ட நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா யூஸ் வச்சு நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு வழி. அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு திரும்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட் மோட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து குறைச்சிக்க முடியும். அதே போல் அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் மூலம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் வேர் டு சேவ் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு பாருங்களா அதை வந்து
கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் கிளிக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணும்போது உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். உங்கள் பர்மிஷனே இல்லாமல் இப்போ நீங்கள் இது எனேபிள் ஆஃப் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களோட பர்மிஷனே இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணி இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லிங்க் பண்ணும்போது அவங்க ஹேக் பண்ணுறாங்க. எப்படி ஹேக் பண்ணுறாங்க, ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகுது. அது உங்கள் பர்மிஷன் இல்லாமல் டவுன்லோட் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஒரு காரணம். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப் வந்து டவுன்லோட் ஆனாலும் உங்களோட பர்மிஷன் கேட்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும். அது ஓகே கொடுத்தா மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அங்கே சைட் செட்டிங் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கொடுத்துருங்க பாருங்கள், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட், அது பாப்அப் ஆட்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க, அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத விளம்பரங்கள் அப்படின்றது வரும். அந்த தேவையில்லாத விளம்பரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 செகண்டோ அல்லது 5 செகண்டோ வந்து வரும். அப்படி வரக்கூடிய அந்த 5 செகண்ட் வீடியோஸாக இருக்கட்டும், அந்த 5 செகண்ட் ஆட்ஸாக இருக்கட்டும், அது என்ன இருக்கும் அப்படின்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அப்படி ரீடைரக்ட் ஆகக்கூடாது. ஒரு விளம்பரம் வருது, அந்த விளம்பரம் தான் நான் பார்க்குறேன், டச் பண்ணாலும் வந்து எனக்கு அது வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் பாப்அப் ஆட்ஸ் அண்ட் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பாப்அப் அண்ட் ரீடைரக்ட் அலோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரீடைரக்ட் ஆகிறது குறைக்கப்படும். ஓகேங்களா, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பிளாக் அண்ட் சம்திங் அப்படின்னு இருக்குது. அடுத்து பிளாக் ஆட்ஸ் ஆன் சைட் தட் ஷோ இன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்ஸ். அதாவது இது எதுக்கு அப்படின்னா, உங்களோட மொபைலில் வந்து நிறைய வந்து இந்த இது போல் வந்து அடல்ட் சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிகமாக பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் சம்மந்தப்பட்ட தான் வரும். இப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து வந்திருக்கு. இப்போ குரோம் ப்ரௌசர் திடீர்னு யூஸ் பண்ணிருக்கும் திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட மொபைல் வந்து வைரஸ் வந்து அட்டாக் ஆயிருக்கு. சீக்கிரமாக நீங்கள் வந்து யூசி ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில அப்ளிகேஷன் வந்து காட்டி இந்த அப்ளிகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலமாக வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்து வரும். அந்த பாப்பை நாம என்ன நினைப்போம், உண்மையுமே நம்ம மொபைல் வந்து வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதுபோல் நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எனேபிள் பண்ணுறது மூலம் உங்களோட ப்ரைவசியும் நீங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பாப் ஆட்ஸ் பார்த்துட்டு அல்லது பேக்ரவுண்ட் சிங்க்ரனைஸ், அதாவது சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சிங்க் இப்படின்னு சொல்லி இதே டிசேபிள் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரனைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்படி வந்து கொடுத்துருப்போம். எல்லா மொபைலில் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலம் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாரோட மொபைலும் பார்த்தீங்க இப்போ எல்லாரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு கேட்கும், உங்களோட மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அப்படி பேக்கப் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதில் என்னென்ன ஆப்ஷன் கேட்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கும் அப்டேட் பண்ணவா, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணவா, இல்லை நெவர் அப்டேட் அப்படின்றது வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் கொடுக்குறது மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது போல் நிறைய விஷயங்களை செய்கிறது மூலமாக உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். அதோட உங்களோட பேட்டரி லைஃபையும் வந்து பெட்டராக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே ஒரு சில வீடியோஸ் வந்து நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஆடியோஸ் அனுப்பியிருப்பாங்க. இல்லை அனுப்பும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்மிஷனே இல்லாமல் அதில் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய டேட்டாஸ் அப்படின்றது வந்து கண்டினியூ பண்ணப்படும். ஓகேங்களா, இது போல் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். தேவையில்லாத ஆப்பும் சரி, தேவையில்லாத வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதாவது உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டாப் சைடு, அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்துடும். அதில் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வென் யூசிங் மொபைல் டேட்டா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வென் யூசிங் மொபைல் டேட்டா அப்படின்றது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ் அப்படின்றதுக்கு மட்டும் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இதை எடுத்து விட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு நபர் என் ஃப்ரெண்டு கூட எனக்கு டேட்டா ஏதாவது எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறார், இல்லை வீடியோ அனுப்புகிறார் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. அது என்ன கேட்கும் அப்படின்னா, அது வந்து டவுன்லோட் வந்து கேட்கும். நான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுத்தா மட்டும் தான் வந்து டவுன்லோட் ஆகும். இது மூலமாக வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமான டேட்டா வந்து கன்சம்ஷனை குறைக்க முடியும். ஓகேங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அதே போல் தான் கனெக்ஷன் ஒய்ஃபை, அதாவது இப்போ வந்து உங்கள்கிட்ட நெட் யூஸ் பண்ணீங்க வந்து நெட்டு குறைஞ்சி போச்சு, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒய்ஃப் வந்து கடனாக வாங்குறீங்க, அதாவது ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ண வச்சான்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது நடக்கணும் இது போல் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணுறதாலும் சரி உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஈஸியாக வந்து கன்சம்ஷன் சரியாக போடும், எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென் ரோமிங், அதாவது வென் ரோமிங் சொல்லக்கூடிய இந்த விஷயம் சரி ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோ டேட்டா யூசேஜ், அதாவது ரெடியூஸ் த டேட்டா யூஸ்டு இன் கால். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆடியோ கால் எது பண்ணாலுமே கூட இந்த ஒரு செட்டிங்ஸ், அதாவது லோ டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலம் உங்களால் அதிகபட்சமான டேட்டாஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இது மூலம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம டேட்டா யூசேஜை வந்து குறைக்கிறோமோ, பேக்ரவுண்ட் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ரெடியூஸ் பண்ணுறோமோ, அதோட அந்த அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கூடிய ஆப்ரேட்டிங் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறோமோ, அது மூலமாக வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் அதிகபட்சமான இன்டர்நெட் கிடைக்கிது, அதிகபட்சமான பேட்டரி வந்து யூஸ் பண்ணப்படுது, அதிகபட்சமான ப்ராசஸிங் டைம் அப்படின்னு எடுக்கப்படுது. ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு ஆப் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, மற்றபடி பேக்கில் இந்த ஆப்பும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஒரு டைமில் வந்து நம்ம வந்து ஒரு 4-5 வேலைகளை செய்கிறதுக்கும் சரி, ஒரு டைமில் ஒரு வேலை செய்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு டைமில் ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு வந்து டைம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அதே போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நிறைய ஒர்க்கை வந்து ஒரே டைமில் பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கூடிய டைம் அப்படின்றதும் சரி நமக்கு வந்து ரொம்ப ஹேங் ஆகும். ஓகேங்களா? அது போல் தான் வந்து இந்த ஒரு ஆப்பும் சரி எந்த ஒரு ஆப்பும் சரி மொபைல் சேம் ஒரே மாதிரி தான். இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச வரையும் இந்த ஒரு குவாரண்டைன் டைமில் நீங்கள் வந்து உங்களோட டேட்டா யூசேஜை வந்து டேட்டா கன்சம்ஷன் வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. இன்டர்நெட் ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டே எனக்கு கிடைக்கல, எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டவரே வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து இந்த சிக்னலை வச்சு நீங்கள் வந்து பெட்டராக வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, பெட்டராக வந்து எப்படி உங்களோட இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு மிகச்சிறந்த வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இல்லை ஏதாவது மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படி தவறு இருந்தாலுமே கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.